சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிறது முக்கியமான நியமனங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான நியமனங்கள் வந்து பார்க்க போகிறோம். நியமனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பதவிகளும் பார்க்கணும். பிரதமர், இப்போ எலெக்ஷன் வந்து இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல், சிஏஜி, தேர்தல் கமிஷன், ஆர்பிஐ, லோக்பால், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். தேர்தல் ஆணையர் யார், அதிகாரி யார், கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ வந்து 18வது எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 18வது ஒரு தேர்தல் வந்து எம்பி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 19 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன் 1 வரைக்கும் நடக்குனாங்க. 7 கட்டமாக நடக்குனாங்க. இது ஃபஸ்ட்டு. ஜூன் 4 ரிசல்ட்டு. அதேமாதிரி ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிமுக்கும் அந்த சின்ன சின்ன லோக்கல் எலெக்ஷனையும் நடத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் இதுவும். ஸோ ஆர்டிகல் 83 படி எலெக்ஷன் வந்து இப்படி நடத்தணும்னு ஒன்று இருக்குது. இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட். பிரதமர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 12வது சிஎம், 12வது படித்த சிஎம். எலெக்ஷன் வந்து 11வது எலெக்ஷன். எலெக்ஷன் வந்து எத்தனை எலெக்ஷன்? 11வது எலெக்ஷன். சிஎம் வந்து 12வது சிஎம். அவர் வந்து 2021 ஏப்ரல் 6 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் மே 7 பதவி ஏற்றுக்கிட்டார். மே 7 பதவி ஏற்றுக்கிட்டார். நம்ம சிஎம் வந்து 12வது சிஎம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏஜி இருக்காங்க. பார்த்தீங்களா, சிஏஜி யாருன்னா கிரிஷ். 148 விதிப்படி சிஏஜி யார்? கிரிஷ். சிஏஜி யார்? கிரிஷ். அதாவது பார்த்தீங்கன்னா சிஏஜி எங்கள் கணக்குள்ள பார்க்காம கிரீஸ் போட்டுக்கிட்டுருக்காரு. அதான் கிரிஷ் சந்திர மர்மு. குடியரசுத் தலைவர் எப்படி மர்முவோ அது மாதிரி கிரிஷ் சந்திர மர்மு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்காங்க 76 அட்டர்னி ஜெனரல்னு உங்களுக்கு தெரியும். வெங்கட்ரமணி. 16வது ஆள், 16th ஆள் வெங்கட்ரமணி. நம்ம வந்து அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல் 2 பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு அட்வொகேட் ஜெனரல்னால் சண்முக சுந்தரம். இங்கே முருகன், அங்கே திருப்பதி. அட்வொகேட் ஜெனரல்னால் சண்முக சுந்தரம், அட்டர்னி ஜெனரல்னால் வெங்கட்ரமணி. ரைட்டாப்பா. லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா. ராஜ்யசபானா துணை குடியரசுத் தலைவர் தான் ஆட்டோமேட்டிக்காக வருவார். ஜெகதீப் தந்தர்னு அவர் வருவார். ரைட்டாப்பா. தன்கர் ஜெகதீப் தன்கர். ஸோ அந்த பதவியெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பார்த்துட்டோம். மோடி தெரியும், அதுக்கப்புறம் மர்மு தெரியும், துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தெரியும், சபாநாயகர் ஓம் பிர்லா தெரியும், சிஏஜி யாருன்னா கிரிஷ், அட்டர்னி யாருன்னா வெங்கட்ரமணி. வெங்கட்ராமா அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவில் அது ஒரு அட்டர்னி ஜெனரல் அவர். இங்கே அட்வொகேட் ஜெனரல் நம்ம ஏரியா வந்து சண்முக சுந்தரம் அப்படின்னு தெரியும். அதேமாதிரி தேர்தல் கமிஷன்னா 25வது ஆள் ராஜீவ் குமார். யார்? ராஜீவ் குமார். ரைட்டா. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னா சுஷில் இருந்தார். அதுக்கப்புறம் முன்னாடி சுனில் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஓம் பிர்லா இருந்தார். அப்போ சுஷில், சுனில், ஓம். முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தா சுஷில், சுனில், ஓம் அவங்க தான் இருந்தாங்க. யூபிஎஸ்சி யாருன்னா ஸ்மிதா நாகராஜன் இருக்காங்க. யூபிஎஸ்சி யார் இருக்கா? ஸ்மிதா நாகராஜன் இருக்காங்க. நாகராஜ். யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நாகப்பாம்பு எப்படி ஊர்ந்து போகுதோ அது மாதிரி தான் படிக்கணும். அப்படின்னா தான் யூபிஎஸ்சி ஜெயிக்க முடியும். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பொறுப்பாக சி முனியநாதன் அப்படிங்கிறவர் இருக்கார். முனிநாதன். ரைட்டாக. திடீர்னு அறிவிப்பு வரும். அந்த ஒரு நைட்டு முனியசாமி காவலுக்கு வர மாதிரி திடீர்னு அறிவிப்பு வரும் நம்ம டிஎன்பிஎஸ்சி. அதேமாதிரி தேர்தல் அதிகாரின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம தமிழ்நாட்டில் அதிகாரினா சத்யபிரதாகு. நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆணையர்னு எடுத்துக்கிட்டால் பழனிக்குமார் இருந்தார். பழனிக்குமாருக்கு பதில் இப்போ ஜோதி போட்டாங்க. யார்? ஜோதி நிர்மலா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, ஜோதின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஆர்பிஐனா சக்திகாந்ததாஸ் தான் இருக்கார். ஆர்பிஐனா துணை அந்த கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். சக்தி சுவாமி பாருங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எப்படி வருங்க? சக்தி சுவாமி. லோக்பால் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அஜய் தப்பு பண்ணால் அடிச்சு போடுவேன், அதான் அஜய் அப்படின்னு இருக்காங்க. நம்ம உச்சநீதிமன்றம் வந்து சந்திரசூட் இருக்கார். 50வது ஆள், 15th. அவர் இன்னும் இந்த வருஷம் வரைக்கும் பதவி இருக்குது. சந்திரசூட் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லதான். அங்கே எக்ஸாம் ஹாலில் கேட்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதான். இப்போ நியமனங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். ரைட். ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்காங்க. நம்ம தலைமை காவல்துறை இயக்குனராக இருந்தவர் 31வது தலைமை காவல்துறை ஆணையர் வந்து சங்கர் ஜிவால் இருந்தார். அதே மாதிரி வந்து 49 தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா. 49வது தலைமைச் செயலர் யாருன்னா சிவ்தாஸ் மீனா. ரைட்டா. மீனா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடுடைய 49வது தலைமைச் செயலர் யார்? சிவ்தாஸ் மீனா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனா. அதுக்கப்புறம் ஆர்பிஐ சொல்லிட்டேன், சக்திகாந்ததாஸ் சொல்லிட்டேன். புதிய துணை ஆளுநர் யாருன்னா சுவாமிநாதன் ஜானகிராமன். அந்த பேர் அப்படி தான் போட்டிருக்காங்க, சுவாமிநாதன் ஜானகிராமன். ரைட். முதல் ஆளுநர்னா ஸ்மித்து. முதல் ஆளுநர் யார்? ஸ்மித்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தலைமை
தகவல் ஆணையர் யார்? தகவல்னா ஷக்கீல். நமக்கு வக்கீல் தான் தகவல் கொடுப்பாங்க, அதனால் ஷக்கீல் அப்படின்னு ஞாபகம் ஷக்கீல் அப்படின்னு ஞாபகம் ஷக்கீல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிஎஃபோட தலைவர் யார்? மனோஜ். சும்மா ஷார்ட்டாக ஆர்பிஎஃப்பில் அவன் ஃப்ரெண்டு யாராக இருக்கா? மனோஜ் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் மனோஜ் அப்படிங்கிறது ஞாபகம் மனோஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தில் மேஜர் ஜெனரலான முதல் தமிழ் பெண், நம்ம தமிழ் பெண் ஒருத்தவங்க ஆகியிருக்காங்க, ஃப்ளோரா. இந்த ஃப்ளோரான்னு மட்டும் ஞாபகம் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஃபுல்லாக ஆர்மின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க முதல் தமிழ் பெண் ஆகிட்டாங்க, மேஜர் ஜெனரல் ஆகிட்டாங்க. ஃப்ளோரா அப்படிங்கிறவங்க ஞாபகம். அடுத்து ரயில்வே வாரியத்தில் முதல் பெண் தலைவராக ஒருத்தவங்க சின்கா, வர்ம சின்கா. ஜெய் வர்ம சின்கா அப்படின்ட்டாங்க. முதல் பெண் தலைவர் யார்? ரயில்வேல போய் ஜெய் வர்ம சின்கானா ரயில் கிளம்பிடும், அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவோட முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா. பிரம்மாண்டமாக ஒடிசாவில் வந்து இப்போ முதல் பெண் சபாநாயகர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, பிரமிளா அப்படிங்கிறவங்க ஆயிருக்காங்க. ஐநாவுக்கான இந்திய தூதர் யாருன்னா அரிந்தம் பசுக்சி. பசுமாடை தூது விட்டுருக்காங்க. ஐநாவுக்கு என்ன தூது விட்டுருக்காங்க? பசுமாடை தான் பசுக்சி, பசுமாடை தூது விட்டுருக்காங்க. புதிய மாநில முதல்வர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கானா அப்படிங்கிறதுக்கு ரெட்டின்னு வராரு, ரேவந்த் ரெட்டி. ஆர்ஆர் தெலுங்கானானா ஆர்ஆர் ரேவந்த் ரெட்டி. அடுத்து மிசோரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆயிடுவாங்க. அப்போ லால்டு ஹோமா அப்படின்னா ஹோமா பேஷண்ட் வந்து மிஸ் ஆயிடுவாங்க. ஹோமா பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ் ஆயிடுவாங்க, கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து சத்தீஸ்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தியோ சாய். சத்தியமாக சொல்கிறேன், இந்த சாய் நல்லாவே இல்லை. டீ சாயான டீ தானே, சத்தியமாக சொல்கிறேன் இந்த சாய் நல்லாவே இல்லை, டீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதான் விஷ்ணு தியோ சாய். அடுத்து மத்திய பிரதேசம்னா மோகன் பாட்டு கேட்கணுமா இருந்தால் வீட்டுக்கு நடுவில் உட்காந்து அந்த மோகன் பாட்டை இளைய நிலான்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். அதான் மத்திய பிரதேசம் மோகன். ரைட்டாப்பா. அடுத்து ராஜஸ்தான் வந்து பஜன்லால் சர்மா. ராஜஸ்தானில் பஜனை பாடிக்கிட்டே இருப்பாங்க. பஜனை பாடினா உங்களுக்கு சர்மா கிடைக்கும். ரைட்டா? ராஜஸ்தானில் பஜனை பாடிக்கிட்டே இருக்காங்க, பஜன்லால் சர்மா. பிஜேபி தான். ஸோ அதேமாதிரி மத்திய பிரதேசம் பிஜேபி தான், சத்தீஸ்கரும் பிஜேபி தான், ராஜஸ்தானும் பிஜேபி தான். மிசோரம் மக்கள் இயக்க கட்சின்னு இருக்கும். தெலுங்கானாவின் முதல் காங்கிரஸ் முதல்வர், தெலுங்கானாவோட முதல் காங்கிரஸ் முதல்வர் ஆர்ஆர் ரேவந்த் ரெட்டி. ரைட், இதுதான் புதிய மாநில முதல்வர்கள். ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு மைண்டுக்கே வந்திருக்கும். இப்போ பஜன்லால்னா இப்போ ராஜஸ்தான், மோகன்னா மத்திய பிரதேசம், விஷ்ணு தியோ சாய்னு வந்தால் சத்தீஸ்கர். அடுத்து லால்டு ஹோமானா மிசோரம் மிஸ் ஆயிடுவாங்க. தெலுங்கானா ஆர்ஆர். ஈஸியாக தானே இருக்குது உங்களுக்கு. ரைட், ஓகே. மனோஜ் அப்படின்னா ஆர்பிஎஃப். ரைட்டா? ஜெய் வர்மா சின்கானா ரயில் கிளம்பிடும், முதல் பெண் தலைவர். பிரமிளா அப்படின்னா ஒடிசாவில் முதல் பெண் சபாநாயகராக இருக்காங்க. அரிந்தம் பசுக்சி, பசுனா பசுவை தூது விட்டாங்க, ஐநாவுக்கான பசுவை தூது விட்டாங்க. அடுத்து இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் பிரீத்தி. பிரீத்திங்கிறவங்க தான் முதல் பெண் சுபேதார். ரைட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் ஒரு ஐஏஎஸ் முதல் பெண் யாருன்னா பிரியா ரவிச்சந்திரன். இவங்க பிரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்லா கிடைக்காங்க, தீயணைப்பு துறை தானே. அவங்க தீயணைப்பு துறையில் அவங்ககிட்ட பிரித்து கரெக்டாக கூட்டு வந்து இப்போ தீயில் எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு அவங்கள காப்பாற்ற உள்ளே போய் பிரியா என்ன பண்ணுறாங்க, அப்படி பிரித்து கூட்டு வந்துடுறாங்க, துண்டாக கூட்டு வந்துடுறாங்க. அதான் பிரியா ரவிச்சந்திரன். எங்கள் அப்பா பேர் ரவிச்சந்திரன், எனக்கு ஞாபகம் இருக்கும், பட் உங்களுக்கு தெரியாதுல்ல. இல்லை பிரியாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், பிரியான்னு அழைச்சா பிரியா வந்துடுவாங்க டக்குன்னு. அடுத்து நம்ம தலைமை வழக்கறிஞர், தமிழ்நாட்டுடைய நம்ம தலைமை வழக்கறிஞர் பிஎஸ் ராமன் 2வது முறையாக பதவி வகிக்கிறார். தமிழ்நாட்டோட ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரன் இருப்போம். அவர் வந்து ஆக்சுவலாக அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு பதிலாக பிஎஸ் ராமனை வந்து 2வது முறையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, பிஎஸ் ராமன். ஸோ அப்போ அங்கே வெங்கட் ரமணி, இங்கே ராமன். அங்கே ரமணி, இங்கே ராமன், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அங்கே வெங்கட் ரமணி, இங்கே ராமன். வெங்கட்ராமன் வந்து சண்முக சுந்தரம் இல்லை. ரைட்டா? அங்கே வெங்கட்ரமணி தான், இங்கே ராமன் தான். ரைட்டாப்பா? ஸோ ஓகே, நல்ல வேலை, கரெக்டாக பார்த்துட்டேன். அவர் வந்து பதவி வந்து விலகிட்டார். ஸோ அடுத்து பிஎஸ் ராமன் இது பண்ணிட்டோமா, 2வது முறையாக பதவி வைக்கிறாரு. ரைட். அடுத்தது 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் அரவிந்த் பணக்காரியா. இது நிதி ஆயோகோட முதல் துணைத் தலைவர். 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிதி ஆயோகோட முதல் துணைத் தலைவராக இருந்தவர்.
2026 டு 2030 வரைக்கும் இருப்பார். பணக்காரியாக தான் நிதியில் இருக்க முடியும் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லோக்பாலோட இதுனா அஜய். நான் ஏற்கனவே சொன்னேன், லோக்பால் புதிய தலைவர் யார்? அஜய் அப்படிங்கிறவர். அடுத்து வந்து தமிழ்நாட்டுடைய கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி. கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரினா சங்கர்லால் அப்படிங்கிறவர். நம்ம தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு வச்சுக்கோங்க சத்யபிரதாகு. தலைமை தேர்தல் அதிகாரி யார்? 29வது தலைமை சத்யபிரதாகு தான். அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையர் வேறு, அதிகாரி வேறு. அதிகாரினா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வேலையெல்லாம் செய்கிறவங்க, ஆணையர் வந்து அங்கே உள்ளே இருப்பாங்க. அப்போ அதிகாரி யாருன்னா சத்யபிரதாகு, ரைட்டா? அதில் கூடுதல் பதவி வந்து சங்கர்லால் இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஆணையர் வந்து பழனிக்குமார் இருந்தார். இப்போ யார் இருக்காங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பெண் தான் இருக்காங்க, ஜோதி நிர்மலா சாமி. பழனி இருந்துச்சு, இப்போ ஜோதி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் அப்டேட் பண்ணிக்கலாம், ரைட்டாப்பா? உரிமையல் நீதிபதியாக தேர்வான முதல் பழங்குடியின பெண் ஸ்ரீபதி. ரீசெண்டாக பேட்டி கொடுத்தாங்கல்ல, டிஎன்பிசியில் செலக்ட் ஆனாங்கள்ல, ஸ்ரீபதி. உரிமையல் நீதிபதியாகிய முதல் பழங்குடியின பெண் யார்? ஸ்ரீபதி. அப்படி அவங்க தான் ஸ்ரீபதி, ஃபஸ்ட்டு அவங்க தான் இதாக இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தலில் ஜோதி சொல்லிட்டேன், ஜோதி நிர்மலா சாமி சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையர்கள் ஒரு 2 பேர் அப்பாயின்ட் பண்ணாங்க. ராஜீவ்குமார் எப்படி இருக்காரோ ஒரு 2 பேர் அப்பாயின்ட் பண்ணாங்க. யாருன்னா ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்து. ஞானம் உள்ளவங்க தான் அங்கே போக முடியும். சுக்பீர் சிங் சந்து பூந்தெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்க்கும். அதான் ஞானேஷ்குமார், சுக்பீர் சந்து. ஸோ இவங்க 2 பேர் இருந்தாங்க, ரைட்டாப்பா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்வி. அடுத்து வருங்க பிஎஸ்எல்வி. ஸோ இஸ்ரோவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2024 2 தான் மெயினாக, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி. இப்போ 2023 ஒரு 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 3 ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே ஒரு பிஎஸ்எல்வி, அதுக்கப்புறம் ஒரு பிஎஸ்எல்வி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LVM 3. இந்த LVM 3ங்கிறது தான் சந்திரயான். ஜூலை 14 இது வந்து சந்திரயான். அதாவது காமராஜர் பிறந்தநாளுக்கு முன்னாடி ஜூலை 14. அப்போ சந்திரயான் 3னா நம்ம கேட்டால் ஈஸியாக அடிச்சிடலாம். காமராஜர் பிறந்தநாளுக்கு முதல் நாள், ரைட்டாப்பா? ஸோ அப்போ ஜூலை 14 LVM 3. இது சந்திரயானை பொறுத்தளவுக்கு. அந்த அடுத்து 3 பிஎஸ்எல்வி இருக்குது பார்த்தீங்களா? இது 2023, இது 24. நம்பர் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 56. சீன் போட்டுக்கணும், சீன் போதும். 56, இது 57, இது 58, ரைட்டாங்க? இதுதான் வந்து ஆதித்யா L1. அந்த பிஎஸ்எல்வி சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆதித்யா L1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 30 இது பண்ணியிருப்பாங்க. 5030 தானே? ஜூலை 30, 5030. ஜூனுக்கு அப்புறம் என்ன வரும்? ஜூலை தானே வரும். ஸோ 5030, இது ஜூலை 30 இது பண்ணாங்க. இது வந்து சார்னு வச்சுக்காங்க. அதாவது டிஎஸ் சார்னு சொல்லுவோம் நம்ம. சார் ஆதித்யா சனிக்கிழமை ஸ்கூலுக்கு வரல, ஷார்ட்கட்டு சார். ஆதித்யாவை சனிக்கிழமை ஸ்கூலுக்கு வரல, இதனால் இது ஷேட்டுன்னு வரும். இது வந்து ஷேட்டு, அதாவது எக்ஸ்போ ஷேட்டை தான் நான் ஷார்ட்கட் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். எக்ஸ்போ ஷாட்டு, இது இன்ஷாட் 3DS, இது 3DS ஜிஎஸ்எல்வி. அப்போ என்னென்னா இங்கே வருங்க LVM 3 ஜூலை 14, இது ஈஸி. அடுத்து வந்து 56, 57, 58, 5030. அப்போ ஜூலை 30 இது ஏவுனாங்க. சார் அப்படிங்கிறது, டிஎஸ் சார் அப்படிங்கிறது. ஆதித்யானா 57, ஆதித்யா 57. அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 02, ரைட்டா? செப்பல் போட்டு போகணும், 2 செப்பல் போட்டு போகணும். ஏன்னா சூரியனுக்கு போகிறோம்ல, சுற்றாதான் செப்பல் போட்டு போகணும் சூரியனுக்கு போகும்போது, ரைட்டா? 57. இதோட டிஃப்ரென்ஷியேட் கூட 2 தான், அதனால் 57, ரைட்டாப்பா? ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் 7ங்கனால கண்டிப்பாக அடுத்த ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ தான் இருக்கணும். அப்போ இந்த வித்தியாசம் என்னன்னா செப்டம்பரையும் ஆவச்சுக்காங்க. செப்பல் போட்டு போகணும், 2 செப்பல் போட்டு போகணும். 57 அது மட்டும் ஆவச்சுக்காங்க. அடுத்து வந்து சேட்டர்டே. இப்போ சேட்டை பார்த்தீங்கன்னா இது 1 ஜனவரி 1, 2024 ஜனவரி 1 சேட்டை பார்த்தீங்களா? நம்மளும் இங்கே அவங்க அங்கே ராக்கெட் விடுறாங்க, ரைட்டு. நம்மளும் இங்கே தெருக்குள்ளே ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ராக்கெட்டாக போகுது, அந்த ராக்கெட் போகுது, எந்த ராக்கெட் சேட்டை பார்த்தீங்களா? அதான் சேட். அப்போ எக்ஸ்போ ஷாட் அப்படிங்கிறது 58. அப்போ என்னென்னா பிஎஸ்எல்வி இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 ஏவுனது. அப்போ 56, 50 இந்த ரீசெண்டாக உள்ளதுக்காக சொல்கிறேன். இந்த 4 வச்சுக்காங்க. 56, 57, 58. ஏன்னா 23, 24க்காக சொல்கிறேன். இந்த இது போச்சு. இந்த ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது இன்ஷாட் 3DS. இது பிப்ரவரி 17, ஜனவரியா? அடுத்து பிப்ரவரி இது 17 ஏவுனாங்க. பிப்ரவரி 17 ஏறினாங்க. இது வந்து F14 சொல்கிறோம். F14 அதாவது பிப்ரவரி 14 உங்களுக்கு தெரியும், லவர்ஸ் டேன்னு சொல்கிறோம்ல. அப்போ லவர்ஸ் டே அன்னைக்கு ஏவாமல் ஒரு 3 நாள் கழித்து பிப்ரவரி 14 ஏவிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், பிஎஸ்எல்வினா 56, 57, 58,
56ங்கிறது சார், 57ங்கிறது ஆதித்யா, 58ங்கிறது சாட்டு. ரைட்டாப்பா. ஸோ தேதின்னு எடுத்துக்கிட்டால் ஜூலை அங்கே 14 வந்துடுது. அது வந்து சந்திரயான் ஜூலை 14. அடுத்து ஜூலை 30. ஒரே மாதத்தில் பாருங்கள், ஒரே மாதத்தில் ஜூலை 30 ஒன்று பிஎஸ்எல்வி அந்த 56. அடுத்து செப்டம்பர் 02 அது சூரியன் மறக்கவே மாட்டீங்க. ஜனவரி 1 மறக்க மாட்டீங்க. பிப்ரவரி 14 அப்படின்னா பிப்ரவரி 17 அனுப்புனாங்க. இது எதுவுமே மறக்க மாட்டீங்க. இதெல்லாம் இந்த ராக்கெட் சார்ந்த ஒரு சில விஷயங்கள். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இதை தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ நீங்கள் சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ரைட்டா. இந்த ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இதில் இந்த சந்திரயான் இருக்குது பார்த்தீங்களா, சந்திரயான் 3 அது வந்து ஜூலை 14 தானே ஏவுனாங்க. நிலவில் தரையிறங்கிய நாள், நிலவில் அது தரையிறங்கிய நாள். அப்போ ஜூலை 14 அங்கே கிளம்புதுன்னா நிலவில் தரங்கிறது ஜூலைக்கு அப்புறம் அடுத்த மாதம் என்னது, ஆகஸ்ட்டு 23. ஆகஸ்ட்டு 23. ஏன்னா இது 2023 ஏவுனால கரெக்டாக 23ஆம் தேதி. ஏன்னா ஜூலையில் ஏவுனா ஒரு மாதம் கரெக்டாக ஆகஸ்ட்டு, அடுத்த மாதம் 23 தான் ஏவுனாங்கனால 23. ரைட்டா. இது ஒன்று LVM-3 MK-3ன்னு சொல்கிறோம். இது வந்து ஜிஎஸ்எல்வியில் தான் போச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா MK-3ன்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் LVM-3 எல்லாமே 3 தான், எல்லாமே 3 தான். ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் போச்சு. ரைட்டா. இந்த திட்டம் வந்து 2020 ஆரம்பித்தது. அப்போ சந்திரயான் 1 மயில்சாமி அண்ணாதுரை இருந்தாங்க. மயில் ஃபஸ்ட்டு மயில். சந்திரயான் 2 வனிதா முத்தையா ஞாபகம் வச்சுக்காங்க. மயில் அடுத்து முத்தையா ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து சந்திரயான் 3 நம்ம வீரமுத்துவேல், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வீரமுத்துவேல் இவர். ரைட்டாப்பா. ஸோ நிலவில் தரையிறங்கிய 4வது நாடு நம்ம தான். நிலவில் தரையிறங்கிய, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா ஃபஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பண்ணிட்டாங்க. அடுத்து சீனாவும் பண்ணிட்டாங்க. ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவில் 4வது நாடாக நம்ம இருக்கோம். 4வது நாடாக இருக்கோம். கந்தகம் இருப்பதை பிரக்யான் ரோவர் கண்டுபிடித்தது. மேலே வந்து கந்தகம் இருக்குது அப்படிங்கிறத, கந்தா முருகி இருக்காருப்பா அங்கங்கிற மாதிரி. அதேமாரி நிலவில் தென் துருவத்தில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு நம்ம. அவங்களாம் வந்து வட துருவம், நம்மளாம் தென் துருவத்தில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அது நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதேமாதிரி லேண்டர் விக்ரம், ரோவர் பிரக்யான். அந்த லேண்டர் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விக்ரம். லேண்டர்னா விக்ரம். ரோவர் அப்படின்னா பிரக்யான். ஸோ லேண்டர் ரோவர் கலந்து ரெண்டுமே அனுப்புனாங்க. ரைட்டாப்பா. தென் துருவத்துக்கு அனுப்புனாங்க. ஸோ சூப்பர். அப்போ சந்திரயான் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து ஜிஎஸ்எல்வி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து பிஎஸ்எல்வி 56 பற்றி சொன்னோன்னா, 56 சார் அதில் வந்து பார்த்தோன்னா 6 செயற்கைக்கோள் போச்சு. அதிநவீன புவியை கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த சார் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த DSR 6 செயற்கைக்கோள் அதில் போச்சு. அது நவீன புவி கண்காணிப்புக்காக போச்சு. அது வந்து நவீன புவி கண்காணிப்பாக போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி 57 ஒன்று பார்த்தீங்கல்ல, 57 வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1 2008 இப்போ ட்ரை பண்ணாங்க. 2008 அறிவிக்கப்பட்டு இப்போ செப்டம்பர் 2 நான் சொன்னேன் செப்பல் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ அங்கே போச்சு. ஸோ பயண காலம் 125 நாள் தான். ஏன்னா சூரியனில் 125 டேஸ் தான். அதோட திட்ட இயக்குனர் யாருன்னா நிகர் ஷாஜி. அவருக்கு நிகர் அவரே தான். ஏன்னா சூரியனுக்கே விடுறோம்னா எவ்வளோ பெரிய விஷயம். நம்மதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மதில் வந்து மயில்சாமி அண்ணாதுரை, முத்தையா முத்துவேல் நம்மதில் மொத்தம் 3 பேர். அங்கே வரிசையாக சந்திரயான் 1, 2, 3ல் இயக்குனராக இருந்தவங்க. அங்கே இயக்குனர் வந்து நிகர் ஷாஜி. அவருக்கு நிகர் அவரே தான்ப்பா, பயங்கரம்ப்பா. 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். அதான் L1 லெக்ராஞ்சி புள்ளி. இந்த L1 ஆதித்யா L1 அப்படிங்கிறது லெக்ராஞ்சி புள்ளி அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. லெக்ராஞ்சி புள்ளி. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் இதுதான். சூரியனை ஆய்வு செய்ய இப்போ தான் L1, இப்போ தான் முதல் செயற்கைக்கோள் இதுதான். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ ராக்கெட்னால் ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. ஸோ அடுத்தது அதேமாதிரி GSLV F14 சொன்னேன் பார்த்தீங்களா, 17ஆம் தேதி பண்ணாங்க. அதுவும் புவி கண்காணிப்பு தான். வானிலை சார்ந்து புவி கண்காணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சார்ந்து தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த எல்லாமே இந்த புவி சார்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து கொஞ்சம் பார்ப்போம். ரைட்டாக எக்ஸ்ட்ரா தகவல் பார்ப்போம். எப்பயுமே அந்த ஏரியா கொஞ்சம் தெரிஞ்சுட்டா ஈஸி. எந்த தேதி அனுப்புனாங்க, என்ன அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. ரைட். அதுக்கு இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்ப்போம். ஊசி இல்லாத தடுப்பு மருந்து mRNA. ஊசியே இல்லை, ஒமிக்ரான் தடுப்பு மருந்து. ஒமிக்ரான் ஜெம்கோவ் ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊசி இல்லாத தடுப்பு மருந்து. புனேயில் தான் இது வந்து, ஏன்னா புனே தான் அதிகமாக ரிசர்ச் பண்ணுவாங்க மகாராஷ்டிராவில். அப்போ ஊசி இல்லாத தடுப்பு மருந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குனியா நோய்க்காக ஒரு தடுப்பூசி ஒரு தவணையில் வந்து VLA, ரைட்டா, VLA 1553 சிக்கன் குனியா தடுப்பூசி. இது வந்து சிக்கன் குனியா. நமக்கு ஆப்ஷன் எக்ஸாமில் போனால் ஞாபகம் வந்துருங்க, அவ்வளோதாங்க. எக்ஸாமில் போனால் ஞாபகம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டாப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரிவாள் செல் இரத்த சோகை. அரிவாள் செல் 2047க்குள்ளே ஒழிக்கணுமாங்க. அரிவாள் செல் இரத்த சோகைங்கிறத 2047க்குள்ளே நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதான் 2047க்குள்ளே அரிவாள் செல் இரத்த சோகை அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூக் 2 ராக்கெட். ஜூக் அப்படின்னா நம்ம இந்தியா வரவே வராது, சைனா தான் வரும். ஜூக் 2 ராக்கெட் ஏன்னா உலகின் முதல் மீத்தேன் ராக்கெட். திரவ ஆக்சிஜனை வச்சே போயிருக்கு பாருங்கள், எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஜூக் 2 முதல் மீத்தேன்லேயே போயிருக்கு, திரவ ஆக்சிஜனில் போயிருக்கு. சீனா தான் ரைட்டாப்பா. ஸோ ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி PSL 56 பார்த்தோம்ல, 5030 நான் கூட சொன்னல, சார் அப்படிங்கிறது அது சிங்கப்பூர் நாட்டோட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. சிங்கப்பூர் நாட்டு இருக்குல்ல, அதோடைய செயற்கைக்கோளையும் அதை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அது கொஞ்சம் முக்கியமானதான், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரயான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏவப்பட்டது தான் பார்த்துருக்கோம். அது போய் அடைஞ்சது வந்து ஆகஸ்ட் 23. நான் சொல்லியிருக்கேன் ஆகஸ்ட் 20 தரை இறங்கினது. ஏன்னா 2023 அனுப்புறதுனால ஆகஸ்ட் 23 அது வந்து தேசிய விண்வெளி தினமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படும். ஏன்னா அது போய் இறங்குச்சில அப்படிங்கிறதான். சந்திரயான் 3 நிலவனை தொட்ட பகுதி சிவசக்தின்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னும் பேர் வந்து வித்தியாசமாக பொதுவான பேர் வைக்காமல் இப்படி மத ரீதியாக வச்சுட்டாங்களும் கூட நிறையா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, சிவசக்தின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. சந்திரயான் 2 போன இடத்த திரங்கா அப்படின்னு வச்சுட்டாங்க. திரங்கா சந்திரயான் 2 போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் திரங்கான்னு வச்சுட்டாங்க, ரைட்டா. அப்போ திரங்கா அதுக்கு பேர் திரங்கா, இதுக்கு பேர் சிவசக்தி அப்படின்னு வச்சுருக்காங்க, ரைட்டாப்பா. ஸோ ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லூனா 25 ரஷ்யா அனுப்பிய முதல் நிலவு ஆய்வு விண்கலம் தான் லூனா 25. லூனானா ரஷ்யா அனுப்புனது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, இந்தியாவோட இலக்குகள் ஒரு சில இலக்குகளை பார்த்துருவோம். இந்தியாவோட இலக்குகளில் காசநோய் 25க்குள்ளே ஒழிக்கணும். காசநோயை 25க்குள்ளே ஒழிக்கணும், ரைட்டாப்பா. அது தொழுநோய் 24க்குள்ளே ஒழிக்கணும். 2024 ஒழிப்பு இலக்கு. இந்த வருஷமே. காசநோய் அடுத்த வருஷம், தொழுநோய் இந்த வருஷமே ஒழிச்சாங்கணும். ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்கன்னா 2030. ஹெச்ஐவி வந்து 2030, ரைட்டாப்பா. ஸோ பொதுவாக 30 வயசில் தான் கவனமாக இருக்கணும் ஹெச்ஐவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசில் கவனமாக இருக்கணும். தொழுநோய் அப்படிங்கிறது இந்த வருஷமே தொழுநோய் வந்து என்ன ஆயிரும், சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. காசநோய் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். காசு கேட்டால் என்ன சொல்லுவான், அடுத்த வருஷம் பார்ப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. இந்தியா வல்லரசு ஆகிறது 2047. ஏன்னா சுதந்திரம் வாங்கினது நம்ம வந்து என்ன பண்ணணும் 1947. இந்தியா வல்லரசு ஆகிறது 2047 நம்ம வல்லரசு ஆகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நிகர கார்பன் பூஜ்ஜிய உமிழ்வு. இந்த கார்பன் பூஜ்ஜிய உமிழ்வு வந்து 2070. அப்படியே அப்பா 2070 நிகர கார்பன் பூஜ்ஜிய உமிழ்வு 2070 தான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, ரைட். 2070. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம். ஜப்பானில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்லிம் லேண்டர் அவங்க ஏவுகணை என்னது, ஆள் இல்லாத திறன்மிக்க களம். நிலவை ஆய்வு செய்ய ஜப்பானில் ஆளே போகல, குட்டையாக இருக்கிறனால என்ன பண்ணாங்க, ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஆளே போகாமல் போய் லேண்டர், அதான் ஸ்லிம் லேண்டர், ஆளே போகலை. அது ஜப்பானில் வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க, ரைட்டா. அவங்க வந்து மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு ஒரு திட்டம், ஆளே போகலை. அது கேட்குறது ரொம்ப ரேரு. ஏன்னா நம்மளுடைய திட்டங்களை தான் நம்ம எப்பயுமே இந்தியா சார்ந்தால் எப்பயுமே கேட்பாங்க, அதனால் நம்ம அதையாக வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிஃபா வைரஸ். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு ஜெனட்டிக் வைரஸ். சிங்கப்பூர் மலேசியாவில் தான் ஃபஸ்ட்டு பரவுச்சு, தடுப்பூசிலாம் கிடையாது. நிஃபா வைரஸ் எங்கே பரவுச்சு, கேரளாவில் தான் வந்துச்சு. திலப்பியான்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, பார்வோ வைரஸு, சீனாவில் பரவுச்சு, அப்புறம் தாய்லாந்தில் பரவுச்சு, அப்புறம் நம்ம சென்னை ராணிப்பேட்டை வாழைஜால பரவுச்சு வைரஸ் பாதிப்பு குளங்களில். அந்த சொன்னேன்ல ஏழை மீன் அப்படின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, திலபியா பார்வோ வைரஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், திலபியா பார்வோ வைரஸ். இந்த வைரஸும் கொஞ்சம் மோசமான வைரஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மத்ஸ்யா 6000 அப்படின்னா சுமத்ரயான் திட்டத்தின் நீர்மூழ்கி கலன். அதான் மத்ஸ்யா 6000. 6000 ரூபா கொடுத்தா நீர்மூழ்கி கப்பலில் நீங்கள் போகலாம். அதான் மத்ஸ்யா நீர்மூழ்கி கலன். சுமத்ரயான் சுமந்துட்டு போகும், 6000 ரூபா கொடுத்தா மத்ஸ்யா அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து பென்னு சிறுகோளின் மண். பென்னு சிறுகோளின் மண். நாசா முதல் முறையாக சிறுகோளின் மண்ணை பூமிக்கு கொண்டு வந்தது. அங்கே ஒரு சின்ன ஒரு கோள்லேருந்து மண்ணை பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. 200 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த பென்னு சிறுகோள். பெண்ணுன்னு சொல்லி ஒரு சிறுகோள் இருக்குங்க. அந்த பெண்ணுங்கிற சிறுகோள் அங்கே போய் மண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யார்? நாசா. அடே அப்பா பயங்கரம். அடுத்து விண்வெளியில் போய் இந்திய ஆய்வு நிலையம் வைக்கணும், அங்கேயே வைக்கணும். எதுக்கு ராக்கெட் வச்சுக்கிட்டு அங்கே போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். 2035 எய்ம் பண்ணியிருக்காங்க. 2000 பாரதிய என்னமோ அண்டாரிக்கா ஸ்டேஷன் அண்டரிகிஷா ஸ்டேஷன் சொல்லி என்ன தேவர் பேரை வச்சு விட்டுறது. ரைட், ஓகே. நம்ம ஆண்டா ஸ்டேஷன் வச்சுக்கிடுவோம். 2035 போயிட்டு அங்கே விண்வெளி மையம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாபுல்லா தடுப்பூசி, தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி அறிமுகம் பண்ணாங்க. மாபுல்லா தடுப்பூசிங்கிறது தட்டம்மை நோய்க்காக அனௌன்ஸ் பண்ணது தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த எக்ஸ்போசாட். ஏன்னா ஜனவரி 1 ஏவுனாங்க. ஜனவரி 1, 2024. ஃபஸ்ட்டு USA, 2வது நாடு தான் இந்தியா. அந்த எக்ஸ்ரே ஆய்வு செய்யும் உலகின் 2வது நாடு. விண்வெளியில் போய் எக்ஸ்ரே ஆய்வு செய்யக்கூடிய 2வது நாடு நம்ம இந்தியா. அந்த 1 பாருங்கள், நியூ இயர் அன்னைக்கு போய் மேலே எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? வெடிப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, கோயிலுக்கு போவாங்கள்ல. அந்த மாதிரி 2வது நாடு நம்ம இந்தியா நாடு. ஃபஸ்ட்டு USA வந்து இது பண்ணியிருக்காங்க. ரைட்டாப்பா, அது சுற்றுப்பாதையில் நிலைத்திருக்காங்க. அதான் எக்ஸ்போசாட். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஹெபடைட்டிஸ் ஏ தடுப்பூசி. ஹெபடைட்டிஸ் ஏ தடுப்பூசி 2 தவணையாக போடுவாங்க கல்லீரல் அலர்ஜி நோய்க்காக. இந்த ஹெபடைட்டிஸ் ஏங்கிறது என்னென்னா கல்லீரல் அலர்ஜி நோய் வருதுல்ல, அதுக்காக ஹவிஷீர் தடுப்பூசின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. என்ன தடுப்பூசி? ஹவிஷீர். கல்லீரல் அலர்ஜி நோய். இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு போனாலே நமக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும். தொழுநோயை எந்த வருஷத்துக்குள்ளே ஒழிச்சாங்கணும். இஸ்ரோவோட 3 புதிய வசதிகள் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் கேரளா இருக்குது பார்த்தீங்களா, கேரளா திருவனந்தபுரம் கேரளா. விக்ரம் சாராபாய் மறு டிரிசோனிக் காற்று சுரங்கம். அங்கே ஒரு காற்று சுரங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க, டிரிசோனிக் காற்று சுரங்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் தவான் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே PSLV ஏவுதல் வாகனத்திற்கான ஒருங்கிணைப்பு வசதி. அந்த வாகனத்தை போல் ஒருங்கிணைக்கிறாங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு வாகனத்தில் ஒருங்கிணைக்கிறாங்க. அடுத்து செமி கிரியோஜெனிக் ஒருங்கிணைந்த என்ஜின். இங்கேயும் கிரியோஜெனிக் என்ஜினை ஒருங்கிணைக்கிறாங்க. எங்கன்னா தமிழ்நாடு மகேந்திரகிரி இஸ்ரோ உந்து விசை வளாகம். தமிழ்நாட்டில் இருக்கிற மகேந்திரகிரி இஸ்ரோ உந்து விசை வளாகம். ஸோ இந்த 3 விஷயம் பண்ணுற ஒருங்கிணைக்கிறது. அங்கே வாகனத்தை ஒருங்கிணைச்சா ஸ்ரீஹரிகோட்டா, கிரியோஜெனிக் ஒருங்கிணைச்சா நம்ம மகேந்திரகிரி இஸ்ரோ உந்து விசை, காற்று சுரங்கம்னா திருவனந்தபுரம் கேரளா. ரைட், ஓகே. அடுத்து ககன்யான் குழு ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். 2025 அடுத்த வருஷம் 2025 அடுத்த வருஷம் வந்து மனிதர்களை அனுப்புகிறது 4 வீரர்களை அனுப்புகிறாங்க. ஸோ அவர் பேர் வந்து பிரசாந்த், அஜித்து, அடுத்து பிரதாப், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது விஜய் படம் ரீசெண்டாக என்ன படம் பேர் மறந்து வச்சப்பா, கோட். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இருப்பார், விஜய் இருப்பார், நம்ம அஜித் ஞாபகம் வச்சுக்கணும் அவர் பேரை. அடுத்து பிரதாப்னா பிரபுதேவா இருப்பார். அடுத்து வந்து சும்மா ஒருத்தர் சைடில் ஒருத்தர் இருப்பார், நடிகர். அவர் வந்து கோபடத்தில் நடித்தவர் தானே, சுக்லா. அவர் சும்மா இருக்கார், கமாண்டர். அவர் தான் சும்மா இருக்கார், கமாண்டர். மிச்சவங்களாம் கேப்டன், அவர் தான் கமாண்டர். ஸோ இது ககன்யான் குழு. ககன்யானை 2025 விண்ணுக்கு மனிதனை அனுப்புகிறாங்க. 35 அங்கேயே விண்வெளி இந்திய ஆய்வு நிலையத்தையும் அமைச்சிடுறது. 25 மனுஷன் அனுப்புறது. 10 வருஷம் கழித்து விண்வெளியிலே ஆய்வு அமைச்சிடுறது. எப்படி பார்த்தீங்களா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருங்காய்ச்சல்னு ஒரு காய்ச்சல், உள்ளுறுப்பு லீஸ்மேனியாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மணல் ஈக்களால் பரவும் ஒரு ஒட்டுண்ணி சார் தொற்று கருங்காய்ச்சல். பாருங்கள், வந்து மணல் சார்ந்த ஒரு வந்து பரவுது. அது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி. அது என்ன ஆகுதுன்னா கருங்காய்ச்சல் வருதான். 2030 ஒழிக்கணுமா. காய்ச்சலுக்கு ஒரு ஊசி 30 ரூபா, காய்ச்சலுக்கான ஊசி 30 ரூபா, 2030 அதை ஒழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குறியீடுகள் மற்றும் தரவரிசை பட்டியல் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, இப்போ வந்து குறியீடுகள் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன தரவரிசை பட்டியலில் நம்ம இருக்கோம், ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அதிக நீரிழிவு நோய். நீர்னாலே தண்ணி, நீரிழிவு நோய். அப்போ தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குன்னா 6வது இடத்துல இருக்குது. நீரிழிவு நோயில் எத்தனை இடத்துல இருக்குது? தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்குது.
உணவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. உணவு 3 வேளை நம்ம சாப்பிட்றோங்கிற மாதிரி உணவு பாதுகாப்பு கேரளா ஃபஸ்ட்டில் இருக்குது. தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. 5வது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடுன்னு ஒன்று நடந்திருக்கு. ரைட்டாப்பா, அதில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ரைட்டாப்பா, யூனியன் பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கே நல்லா இருக்கும் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு பாதுகாப்பு பொறுத்தளவுக்கு கேரளா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. அதேமாதிரி இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், பாலின இடைவெளி, ஒரு பாலினத்துக்கு இடைவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 127வது இடத்துல இருக்கும் பாலின இடைவெளி. அப்போ என்னென்னா சும்மா ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சண்டே ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுவார், ஒய்ஃப் ஒரு பக்கம் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடைவெளி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ 127 பாலின இடைவெளி அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலை கட்டமைப்பு. சாலை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக 2 பக்கமும் சாலை போட்டிருக்கோம் இப்போதைக்கு. அந்த பக்கம் ஒரு வண்டி அங்கிட்டு போகணும், இங்கிட்டு வண்டி அப்படி போகணும். அதான் 2வது இடத்துல இருக்கும். ஃபஸ்ட் இடம் அமெரிக்கா சாலை கட்டமைப்பில், செகண்ட் இடம் இந்தியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாகன உற்பத்தியில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். வாகன உற்பத்தி இன்னும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷேர் ஆட்டோ தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். 3 சக்கரம் தானே இருக்குது, ஷேர் ஆட்டோ அதிகமாக பயன்படுத்துகிறோம்ல. அப்போ வாகன உற்பத்தி வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கோம். புரியுது உங்களுக்கு? ஃபஸ்ட் இடம் சீனா, செகண்ட் இடம் அமெரிக்கா, 3வது இடத்துல இருக்கும். வாகன உற்பத்தியில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதியில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. அடுத்து இராணுவம், அப்புறம் வந்து ஆயுதங்கள் அப்படிங்கிற இடத்துல இந்தியா 4வது இடத்துல இருக்குது. நம்ம இந்தியா வந்து இராணுவம் மற்றும் இதில், ஏன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ தான், அமெரிக்கா தான். செகண்டு இப்போ ரஷ்யா போர் நடக்குது பார்த்தீங்கன்னா ரஷ்யா, 3வது சீனா, 4வது இராணுவம். நம்ம இந்தியா தான் 4th பிளேஸில் இருக்குது. ரைட்டா, நான்முகச்சிங்க மாதிரி 4வது இடத்துல இருக்குது. சக்தி வாய்ந்த இராணுவம், அந்த ஆயுதங்கள் எல்லாத்துலேயுமே 4வது இடத்துல தான் இருக்கும். ரைட். புலிகள் வந்து அதிகமாக கொண்ட மாநிலம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மத்தியில் புலி அதிகமாக இருக்குது, மத்தியில் தான். அடுத்து உடல் உறுப்பு தானம், தமிழ்நாடு 6வது முறையாக ஃபஸ்ட் இடத்துல. அதாவது உறுப்பு தானம் வேறு, உடல் தானம் வேறு. நம்ம தெலுங்கானா அப்படிங்கிறது உடல் தானத்தை பார்த்தோம். ரைட்டா, உடல் தானம். இது உறுப்பு தானம் பண்ணுறதுல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உறுப்பு தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ரைட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக சேவை ஆய்வறிக்கையில் இந்தியா 18வது இடத்துல இருக்குது. வர்த்தகம் பிஸ்னஸ் பண்ண வரதா இருந்தால் ஒரு 18 வயசு ஆன பின்னாடி வாப்பா, நீ சேவையெல்லாம் பண்ண வேணாம், வர்த்தகத்துக்கு வரும்போது 18 வயசு ஆன பின்னாடி வாப்பா அப்படிங்கிறோம். அடுத்து சர்வதேச புத்தாக்க குறியீடு. புத்தாக்கம்னா ஒரு புத்தகம் நம்ம 40 பக்கம் இருந்தால் தான் ஒரு புத்தகம் படிப்போம், அவ்வளோதான் படிப்போம். 40 பக்கம் தான் படிப்போம், அவ்வளோதான். சுவிட்சர்லாந்து சுவிட்சை போட்டால் டக்குன்னு ஒரே பக்கம் தான் படிப்பாங்க. நம்ம புத்தாக்கம்னா புக்குன்னு வச்சுக்கலாமே. புத்தாக்க குறியீடு நம்ம 40வது இடத்துல இருக்கோம். 40வது இடத்துல இருக்கோம். ரைட்டாப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக இணைய சங்கேத பண ஏற்பு குறியீடு. பண ஏற்பாடு பண்ணுறதுக்கே நம்ம என்ன வந்தாலும் நம்ம ஒரு 4 பேர் நமக்கு பழகிருந்தால் தான் நம்ம ஏற்பாடு பண்ண முடியும். ஸோ 154வது இடம். அந்த கடைசி டிஜிட் மட்டும் யாவும் இருந்தால் போதும். பட்டினி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 111 நாமத்தை போட்டாங்கன்னு வச்சுக்காங்க, நம்ம பட்னியாக தான் இருக்கணும். ரைட்டாப்பா. உலக ஓய்வூதியம் அப்படின்னா 45வது இடத்துல இருக்குது இந்தியா, 45வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இப்போ ப்ரைவேட்டுக்காரவங்களுக்கு 45 வயசுலேயே ஓய்வூதியம் கொடுத்துட்றாங்க. ரிட்டையர்டாகி வேலையை விட்டு நிப்பாட்டி விட்டுறாங்க 45 வயசுலேயே. கவர்மெண்ட்னா தான் உங்களுக்கு சேஃப் ஃபண்டாக இருக்குது, ப்ரைவேட்டில் இப்படி தான் நடக்குது அப்படின்னு வச்சுக்காங்க. ரைட்டாப்பா. காற்று மாசுபாடுன்னு எடுத்துக்கிட்டால் காற்று மாசுபாடு குறியீடு, உலக காற்று மாசுபாடு குறியீடு. செகண்ட் இடம் மும்பை, 6th இடம் டெல்லி. நம்ம டெல்லி தான் ஃபஸ்ட்டு நினைப்போம். செகண்ட் பிளேஸில் மும்பை இருக்குது, 6வது பிளேஸில் தான் டெல்லி இருக்குது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. நம்ம எடுத்தோன்னா டெல்லின்னு நினச்சிருவோம். செகண்ட் பிளேஸில் மும்பை, 6th இடத்துல டெல்லி இருக்குது. ரைட்டாப்பா. சாலை விபத்துக்கள்லாம் உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஏன்னா மக்கள் தொகை அங்கே அதிகம். தமிழ்நாடு செகண்டில் இருக்குது. நம்ம இதில் என்ன இருக்குது, செகண்ட் இருக்குது. 1 மணி நேரத்தில் 19 பேர் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்களாம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ரைட், ஓகே. அடுத்து காச நோயை அடுத்த வருஷத்துக்குள்ளே அழிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாநில உணவு பாதுகாப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம 3வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். கேரளா ஃபஸ்ட்டு இடம், பஞ்சாப் செகண்ட் இடம். நம்ம கேரளாவில் நல்லா இருக்கும், உணவு சூப்பராக இருக்கும். பஞ்சாபில் உணவு சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ஏற்கனவே வாகன உற்பத்திலையும் 3வது இடம் தான் சொல்லியிருக்கேன், இதுவும் 3வது இடம் தான் சொல்லியிருக்கேன். ரைட்டாப்பா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் மாநில உணவு பாதுகாப்புக்கான குறியீடு. ரைட்டாப்பா.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிகான் தரவரிசை, அதுவும் 3வது இடம். இந்தியா வந்து யூனிக்கான பார்க்கப்படும் 3வது இடத்துல இருக்குது இந்தியா. 3rd பிளேஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு யூனிக்கான வந்துடுது, ஒரு 3rd பிளேஸில் வந்துடுது. அதாவது 3rd பிளேஸ் யூனிக்கான வந்துடுது எப்படினாலும் 3rd பிளேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளிமண் தகடு, சூரிய ஒளிமண் தகடு நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. பாருங்கள் நீங்கள் நம்பர்ஸில் பாருங்கவே, தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேறு நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள். 6வது இடம், 3வது இடம், 1வது இடம், அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ 3rd பிளேஸில் வந்திருக்கு. அதனால தான் நான் எழுதினேன் இதை, அதனால தான் இதை எழுதினேன். 3rd பிளேஸில் வந்திருக்கு. எது? தமிழ்நாடு வந்து சூரிய ஒளிமண் தகடு. ரைட்டா? காலை மதியம் மாலை வரைக்கும் 3 வேளையும் அந்த கரண்ட்டை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதான் 3வது அப்படின்னு வச்சுக்காங்க. ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உலக ஆயுத ஆற்றல் நம்ம 4வது இடம். ஏற்கனவே இராணுவத்தில் 4வது இடம், ஆயுத ஆற்றல் 4வது இடம் தான். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அதை அடிச்சுக்கிறவே முடியாது. மாணவர் சேர்க்கையை தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ரைட்டுப்பா. அடுத்து HDI மனித வளர்ச்சி குறியீடுன்னு ஒன்று இருக்குது. ஐநா வந்து அறிவிக்கும். HDI அப்படிங்கிறதுல மனித அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDIயில் நம்முடைய தனிநபர் வருமானம் டாலரில் 6,951 6,951. சராசரி பள்ளி படிப்பின் காலம் 12.6 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் மேக்ஸிமம் படிச்சிடறோம். இது வந்து கருப்பொருள் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா HDI இப்போ 2023 கருப்பொருள் பிரேக்கிங் த கிரிட் லாக், ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் பிரேக்கிங் நியூஸ்னு உடனே செய்தியை பார்க்க போயிருமே. ஸோ இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னா 2022 படி 134வது இடம் இருக்குது. 2022 படி HDIயில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் 2022 படி இந்தியா 134வது இடத்துல இருக்குது. 2022 படி 67 ஆண்டுகள் வந்து 2022 படி தான் எல்லாம் சொல்கிறாங்க. 67 வருஷம் வரைக்கும் பொதுவாக இருக்காங்க. சராசரி பள்ளி படிப்பு வந்து 12 வருஷம் கிட்ட இருக்காங்க. தனிநபர் 6,951 ரூபா, $6,000 $6,951 டாலரில். இது வந்து இது பிரேக்கிங் த கிரிட், பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டாலே ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து காற்றுத்தர அறிக்கையில் உலகளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. உலகளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. உலகின் மிகவும் மாசுபட்ட தலைநகரம், ரொம்ப ரொம்ப மாசு உலகளவில் ரொம்ப மாசுபட்டுருக்குன்னா அது டெல்லி தான். உலகளவில் ரொம்ப மாசுபட்ட பகுதினா அது டெல்லி தான். உலகளவில் இந்தியாவில்னு வரும்போது நம்ம மும்பை வந்து அப்புறம் டெல்லி வந்துச்சு. காற்று மாசு குறியீடு இது காற்றுத்தர அறிக்கையில் வந்து உலகளவில் விளையும்போது சுவிட்சர்லாந்து அப்படி கொடுத்துருக்காங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னா 1 to 6. நம்ம 1 to 6 ஒருத்தராக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஆற்றுல போய் குளித்தா தான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ 1 to 6 ஒருத்தராக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு 2 பேர் சேர்ந்து ஆற்றுல போய் குளித்தா தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பின்லாந்து தொடர்ந்து ஃபஸ்ட்டு, பின்லாந்து தான் ஏற்கனவே பாஸ்போர்ட் பார்த்தோம், தொடர்ந்து ஃபஸ்ட்டு 7 ஆண்டுகளாக ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது பின்லாந்து. அடுத்து செகண்ட் பிளேஸ் வந்து டென்மார்க், 10 மார்க் போட்டால் சந்தோஷமாக தானே இருக்கும். அடுத்து ஐஸ்லாந்து, ஐஸை பார்த்தாலும் சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த மாதிரி பின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து இப்படி தான் இருக்குது. ரைட்டாப்பா? நம்ம 126 ஒருத்தராக இருந்தால் 2 பேர் சேர்ந்து போய் ஆற்றுல குளித்தா சந்தோஷமாக இருக்கும். அதுதான் காச நோயை 2025 ஒழிக்கணும், அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. வெப்பமான ஆண்டு 2023 நமக்கு தெரியும். 2023 வெப்பமான ஆண்டு. இந்த 2024 நான் சொன்னேன்ல ஒட்டகத்தில் போனோம்னு, 2024 ஒட்டக ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ போன வருஷம் வெப்பமான ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்து மருத்துவர் வந்து அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு மருத்துவருக்கு 900 மக்கள் இருக்காங்க. 900 என்ற விகிதத்தில் இருக்குது மக்கள் தொகை விகிதம். ஐநா சபை என்ன சொன்னால் ஒரு மருத்துவருக்கு 1000 பேர், 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும்னு சொல்லுது. நம்ம 900 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கோம். 900 பேருக்கே ஒரு மருத்துவர் இருக்கும். பரவாயில்ல. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான செயலிகள் அதாவது ஆப் அண்டு வெப்சைட்ஸ். தமிழ் மண் வளம் அது மண் வளத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுடைய மண் வளத்தை பற்றி, உரமிடும் முறை, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் மண் வளம். அடுத்து பிஎம் ஸ்வாந்தி வாந்தின்னு வந்திருக்கு. வாந்தி அப்படின்னு வச்சுக்காங்க. வாந்தின்னு வச்சுக்காங்க. தெரு வியாபாரிகள் வந்து இருக்காங்கள்ல, அவங்களுக்காக வந்து தெருவோர வியாபாரிகளுக்கு 1 வருட கால அவகாசத்தில் அவசர காலத்தில் ஒரு 10,000 வரை கடன் கொடுக்கணும். 50 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க. ஒரு 10,000 வரைக்கும் ஒரு மூலதன கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 10,000 கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், தெருவோரம் திடீர்னு வாந்தி எடுத்துட்டாங்களா, என்னங்க செய்றீங்க, ஒரு 10,000 வேணால் டக்குன்னு 10,000 கொடுத்துருவாங்க. ஆனால் கடை வச்சுருக்கணும் ரோட்டில். பாருங்கள். அடுத்து இ பெட்டகம் நம்ம கல்வி, நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் பாதுகாக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்கல்ல டிஜிலாக்கு, அது மாதிரி நம்ம இ பெட்டகம் தமிழ்நாடு மின்னாலுமையும் வச்சுருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் காவலர் செயலி.
காவலர் செயலி வந்து அவங்களுக்கு காவல் ரோந்து பணியை நவீனப்படுத்தும் வகையில் அவங்க வச்சுருக்காங்க போலீஸ்காரவங்க. மணற்கேணி செயலி, நீங்கள் பார்த்தோன்னா மணற்கேணினா மணலை பார்ப்பீங்க. தோண்ட தோண்ட அறிவு வந்து நிறைய வரணும்ல. அப்போ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஆப்பு. விளக்கப்படங்கள் மூலமாக பாடங்களை எளிதில் நடத்துறதுக்காக இது 1 to 12 வரைக்கும் மணற்கேணி செயலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து MAST செயலி, மாஸ்ட், குழந்தைகள் பராமரிப்பு பற்றி தேசிய குழந்தைகள் உரிமையகம் சொல்லியிருக்கு. எப்படி மாசாக குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்கணும், அதான் மாஸ். அடுத்து மதிசந்தை அப்படின்னா சுய உதவி குழுக்கள் தயாரித்து அவங்க பொருளை விற்கிறதுக்கு தொடங்கப்பட்ட என்ன, அதில் வந்து அவங்க எதாவது தயாரிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க விற்கணும்ல, அப்போ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் அது. அடுத்து சொற்குவைன்னு ஒன்று இருக்குது. சொற்குவைனா தமிழ் கலை சொற்களை ஃபுல்லாக உருவாக்க ஒரு இணையதளம் தொடங்கியிருக்காங்க. அடுத்து வந்து யூவின் வந்து தடுப்பூசி குறித்த தடுப்பூசியை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும், ஒரு பதிவேடு மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். மத்திய அரசு தான் அறிமுகம் பண்ணாங்க யூவின். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு தடுப்பூசி போட்டிங்கன்னா யூவின் சூப்பர் அப்படிங்கிறது. அடுத்து ட்ராக் கேடியில் பிடிக்கிறதுக்காக, அதாவது குற்றவியல் சார்ந்த கண்காணிப்பிற்காக தொடங்கப்பட்ட செயலி ட்ராக் கேடி. அடுத்து நம்ம சாலை செயலி, நம்ம சாலைனா நம்ம தமிழ்நாடு சாலைகளில் வந்து ரோட்டில் பள்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சாலை செயலியில் போய் பதிவேற்றம் பண்ணலாம். அடுத்து இளையா சாட்பாட் நான் முதல்வன் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக இந்த இளையா சாட்பாட் மூலமாக வேலைவாய்ப்பு திறனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாசினி, அதாவது பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கத்தில் மோடி அவர்கள் பேசுவார்ல, அப்போ பிரதமர் பேசுவாங்கள்ல, அப்போ பேசும்போது தமிழில் மொழிபெயர்த்து அதுவே சொல்லுச்சு, அதான் பாசினி. பாச புரியலன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், அதான் பாசினி. அடுத்து நலம் நாடி செயலி, என்னன்னா கற்றல் குறைபாடு இருக்கிறவங்கள போய் நாடி அவங்களுக்கு கல்வித்துறையால் மாணவர்களை கண்காணிக்கணும், கற்றல் குறைபாடு உள்ளவங்கள கண்காணிக்கணும்னு சொல்லி தான் நலம் நாடி செயலி. அடுத்து பிக்மி 3.0, அது என்ன சார் பிக்மி அப்படின்னா பிக் பண்ணிக்காங்க, என்ன கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள், அவங்கள எல்லாத்தையும் ஐசிடிஎஸ், உங்களுக்கு தெரியும் ஐசிடிஎஸ் மூலமாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தில் சுமார் 11 லட்சம் கர்ப்பிணி பெண்களுடைய விவரங்கள் இருக்குதுல, இதை பிக்மி 3.0 மூலமாக அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேப்பிஸ்னால் மேப்புன்னு வந்துருச்சுல, பஞ்சாப் தான் அறிமுகம் பண்ணாங்க. விபத்து நிகழும் இடங்களை வரைபடமாக்கி, விபத்து நடக்கிற இடத்த அப்படியே வரைபடமாக்குறாங்க, அதான் மேப்பிஸ், ரைட்டாப்பா. அடுத்து வந்து விசில் போட்டால் போதும், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஏதாவது இது பண்ணுறாங்கன்னு விகில் அப்படின்னு இருக்குல்ல, தேர்தல் நடத்தையில் ஏதாவது விதிகளை மீறினாங்கன்னா உடனே ஒரு விசில் போட்டால் போதும், சர்ன்னு வந்துடுவாங்க, அதான் விகில் இருக்குது, நீங்கள் விசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷாக் சம், இந்த ஓட்டு போட வர முடியலைங்கயா, நான் ஒரு ஹேண்டிகேப்ட் அடிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது, வீட்டில் இருந்தே கூட ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி எளிதாக வாக்களிக்கிறதுக்காக சாக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சாக் சம் மாற்றுத்திறனாளிகளுக்காக. அடுத்து வந்து சங்கலன் செயலி அப்படிங்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்களுக்காக, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து KYCன்னா தெரியும், நோ யுவர் கேண்டிடேட் அப்படிங்கிறது, அது ஃபுல்லாக அது வந்து வழக்கு பதிந்துள்ளதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், KYC மூலமாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், அதுதான் ரைட்டா. இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு வச்சா. அடுத்து முக்கியமான குழுக்கள் பார்க்க போகிறோம். குழுக்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்துருங்கிற ஒரு கல்வி நிறுவனங்களில் மாணவருடைய நிலவும் சாதி இன வேறுபாடுகளை களைவதற்கு தான் சந்துரு. சாதி இன வேறுபாடுகளை களைவதற்கு சந்துரு பார்த்துட்டோம். அடுத்து வந்து மணிப்பூர் வந்து 3 பெண்கள் சார்ந்த ஒரு குழுவை இது பண்ணியிருக்காங்க, கீதா, ஷாலினி, ஆஷா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி தான், கீதா, ஷாலினி, ஆஷா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த ஆன்லைன் விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு முகமது அப்படிங்கிற ஒரு நசிமுதீன் அப்படிங்கிறவர் இது பண்ணிருக்காங்க. முகமதுனா அந்த ஆன்லைன் விளையாட்டுனால முகத்தை வந்து வெளியே காமிக்க முடியாமல், அதாவது பணம் நிறைய இழந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அப்போ முகமது அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அரவிந்த் சுப்பிரமணி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா GST சார்ந்த குழு, தமிழ்நாடு தான் இந்த குழுலாம் இது பண்ணியிருக்காங்க. அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா, அரவிந்த் சார் மாதிரி அழகாக இருக்கார், நேராக GST பற்றி போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரு அழகான ஆளை தான் நாங்கள் அனுப்ப முடியும். ஏன்னா GST கவுன்சிலில் அங்கே போய் பார்க்கும்போது எல்லாம் வெள்ளையாக இருப்பாங்க, உன்னைய விட நான் வெள்ளையாக இருக்கேன், அரவிந்த் சார் மாதிரி இருக்கேன்ப்பான்னு சொல்லி அழகாக அவர் போய் GST கவுன்சிலில் போய் இது பண்ணுவார், ரைட்டாப்பா. அடுத்து ஜெயரஞ்சன் குழு, அந்த விஸ்வகர்மான்னு இந்த கைவினைப் பொருள் சார்ந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்னன்னு பார்க்குறதுக்கு ஜெயரஞ்சன் குழு, அது நல்ல ஜெயம் கரெக்டான திட்டம் தானா அப்படின்னு சொல்லி ஜெயரஞ்சன் குழுவை இது பண்ணியிருக்காங்க அது. அடுத்து நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி ஆணையம், அவஸ்தினா பொது சட்டத்துக்கும் தனியார் சட்டத்துக்குள்ள
அதை வலுப்படுத்துறதுக்காக அவஸ்தி ஆணையம், பொது சட்டம் தனியார் சட்டம் நிறைய சட்டம் வருதே, நாங்கள் அவஸ்திப்படுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம், அதான் அவஸ்தி அப்படிங்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் ராம்நாத் கோவிந்த் இருக்கார்ல முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் தலைமையில் அமைச்சது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற குழு, அது ஒன்று அமைச்சாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள். நெட்டே நெட்டே பனைமரமே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்ட புத்தகம். தூத்துக்குடி ராமநாதபுரம் பனைமரம் குறித்த ஒரு கள ஆய்வு புகைப்படம் எடுத்தது. நெட்டே நெட்டே பனைமரமே, ஏன்னா நம்ம பனைமரம் தானே நம்மது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நெட்டே நெட்டே பனைமரமே அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானிய ஆண்டுனா 2023, ஒட்டக ஆண்டுனா 2024. சிறுதானியங்கள் குறித்து பிரதமர் மோடி வந்து ஒரு எழுதியிருக்கார். அந்த மில்லட்ஸ் அந்த சிறுதானியத்தை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கார் பிரதமர் மோடி வந்து பாடல் எழுதியிருக்கார். அடுத்து ஸ்நாக்ஸ் ட்ரக்ஸ் ராக் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பாம்பு மனிதன். இந்திய பாம்பு மனிதன் யாருன்னா ரோமுலஸ் விட்டேக்கர் நினைவு குறிப்புகள். ரூமுக்குள்ளே தான் பாம்பு இருக்கும். இந்திய பாம்பு வந்து ரூமுக்குள்ளே தான் இருக்கும். அதான் இந்திய பாம்பு மனிதனா ரோமுலஸ். அப்போ ரூமில் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் எ டாக்டர் எழுதி காமிச்சோம் உங்களுக்கு தெரியும். மை ஃபாதர் மை டாட்டர், ரைட்டா? ஸோ அப்படிங்கிற போது மை ஃபாதர் மை டாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் மைனா பிரணாப் முகர்ஜி அவரது மகள் சர்மிஸ்தா, இவங்க வாழ்க்கை வரலாறு தொடர்புடையது. பிரணாப் முகர்ஜி அவங்க மகள் சர்மிஸ்தா. ஜஸ்ட் இது காதில் கேட்டால் போதும், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து பிரேக்கிங் த மோல்டு அப்படின்னு வந்தால் பிரேக்கிங்னு வந்துட்டால் ரகுராம் ராஜன் ஞாபகம் வச்சுக்காங்க. ரகுராம் ராஜன் பிரேக்கிங்னு ஒரு நூல் தொடங்கும். அப்படி வந்தால் ரகுராம் ராஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து கோர்ட்டிங் இந்தியா, கோர்ட்டுனாலே நந்தினி ஞாபகம் வச்சுக்காங்க. கோர்ட்டிங் இந்தியா அப்படின்னா கோர்ட்டுக்கு போனாங்க நந்தினி, கோர்ட்டிங் இந்தியானா நந்தினி ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து தி ஐடி ஸ்டோரினா ஐடி கம்பெனியில் எப்படிலாம் இருக்குன்னு ஸ்டோரி சொல்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன் கோபாலு என்னையா நடந்துச்சு ஐடி கம்பெனியில் சொல்லியா கோபாலகிருஷ்ணன் அந்த மாதிரி, ரைட்டாப்பா? ஸோ அடுத்து பார்த்தா வின்னிங் மிடில் இந்தியா, வின் பண்ணிருச்சு இந்தியா வந்து வின் பண்ணிருச்சு, ஆனால் மிடில் தான் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹரியும் பாலாவும் சேர்ந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க, மிடில் லெவலில் பிரிச்சுக்கிட்டாங்க. ஹரியும் பாலாவும் 2 பிரிச்சுக்கிட்டாங்க. அடுத்து 4 ஸ்டார்ஸ் அது நம்ம இந்திய இராணுவ தளபதி இருக்காங்களா நரவன், நரவன், அவருடைய இதுதான் 4 ஸ்டார் இராணுவ தளபதி 4 ஸ்டார். அடுத்து காந்தி எ லைஃப் இன் 3 சாம்பியன் அப்படின்னு வந்தால் அக்பரும் சிங்கும் பேருங்க பாருங்கள். காந்தின்னு வந்திருக்கு, ஆனால் அக்பர் சிங்கு பார்த்தீங்களா, அக்பரும் சிங்கு சேர்ந்து காந்தி எ லைஃப் இன் 3 சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி அக்பரும் சிங்கு எழுதியிருக்காங்க. அடுத்து ஃபிஷ் கேன் ஃப்ளை அப்படின்னா முரளி, ஃபிஷ் கேன்கிற ஃப்ளாஷ் கேன் ஃப்ளை, ஃப்ளாஷ் முரளி வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பார், அவருக்கு ஃப்ளாஷ் லைட்டு நிறைய அடிக்கணும் அப்படின்னா தான் அவருக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து அன்பாக்ஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி, பிரகாஷ் நற்கடே, பிரகாஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரகாஷ் ராஜ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரியேட்டிவிட்டியான நடிகர். அவர் வந்து அன்பாக்ஸில் தான் இருக்கார். அவர் நினச்சிருந்தா நடிகர் ஆகிருக்கலாம், பட் ஓகே க்ரியேட்டிவிட்டி நல்ல நடிகர் தான். ஒரு வில்லனாகவே நடிச்சுட்டு போயிட்டார், அவ்வளோதான். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து த பவர் ஆஃப் ஒன் தாட் மாஸ்டர், ஒரு பவர் தான், எங்கள் மாஸ்டர் தான். மாஸ்டர் சிவானி பார்த்துருக்கீங்களா, பாட்டு படிப்பாங்கள்ல நம்ம இதெல்லாம் வந்தாங்களே கிச்சன் இதெல்லாம் வந்தாங்களே சிவானி, மாஸ்டர்னு அங்கிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அடுத்து வந்து டுமாரோனா நவீன், இந்த நவீன உலகம் டுமாரோ எப்படி இருக்குமோ அதான் டுமாரோனா நவீன், முடிஞ்சு வச்சா. ஸோ அவ்வளோதான், எதுவுமே ஈஸி தான் அப்படின்னு நினைக்கணும், ரைட்டாப்பா? அதே மாதிரி இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் பொறுத்தளவுக்கு யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் தொடங்கிட்டாங்க, ஈஃபில் டவரில் தொடங்கிட்டாங்க. யூபிஐ வந்து தொடங்கிய முதல் ஏற்றுக்கொண்ட நாடு நம்ம ஐரோப்பிய நாடு, அவங்க இது பண்ணிட்டாங்க. ரூபே அண்ட் யூபிஐ கார்டை என்ன பண்ணி இலங்கை, மொரிஷியஸ் இது எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அரபு அமீரகம் கூட பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இது. நம்ம இதில் யாவும் வச்சுக்கணும், பாரிஸ் யாவும் வச்சுக்கணும். இலங்கை, மொரிஷியஸ் நாடுகளில் யூபிஐ சேவையை தொடங்கப்பட உள்ளன. இது பெரிய விஷயம் இலங்கை, மொரிஷியஸில். அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்துலேயும் தொடங்கிட்டாங்க. அங்கே ஒரு கற்கோயிலும் கட்டிருக்காங்க. அங்கே ஒரு இந்து கற்கோயில் ஒன்று கட்டிருக்காங்க. அது வந்து நாகரா கட்டடக்கலை பாணி, ஒன்று விஜயநகர கட்டடக்கலை பாணி, மாமல்லன் கட்டடக்கலை பாணி, நாகரா கட்டடக்கலை பாணி,
பாரத் மார்ட் அப்படிங்கிற ஒரு வணிகத்தளம் ஒன்று இருக்குது, ஒரு மால் ஒன்று கட்டியிருக்காங்க, பாரத் மார்ட் அப்படின்னு ஒரு வணிகத்தளமும் கட்டியிருக்காங்க. ரைட்டாப்பா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அடுத்தது இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து முக்கியமான தீர்ப்புகள் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படாது. பட்டு சட்டப்பிரிவு 370 வந்து பார்த்திங்கன்னா அப்போ எப்போனா ஆகஸ்ட்டு 9 2019 இது பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 9 2019 370ம் 35A-வும் 370ம் 35A-யும் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுமாரி அவ்வளோ, இது ஒன்று தான் ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டால். புகழ்பெற்ற நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரோ விஞ்ஞானி வளர்மதி, ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்களா, அப்துல் கலாம் விருது வாங்கினாங்கல்ல, அவங்க ஃபேமஸானவங்க தான். ராவ், அமெரிக்காவில் கணிதவியலாளர், புள்ளியலாளர், சிறந்த உலகின் தலை சிறந்த ஸ்டேட்டாளு ராவுங்கிறவர். அதுக்கப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன், பசுமை புரட்சியின் தந்தை, அவர் கொஞ்சம் முக்கியமானவர் தான். பாத்திமா பிவி, முதல் பெண் நீதிபதி, முதல் முஸ்லீம் பெண் நீதிபதியும் கூட, அவங்களும் முக்கியமானவங்க தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கரையா, முதல் தகைசால் தமிழர் விருது பெற்றவர், அவர் ரொம்ப முக்கியமானவர் தான். மகரிஷி தயானந்த சரஸ்வதி, நம்ம மூல் சங்கர், அவர் ஆரம்பித்தது அந்த 200வது பிறந்தநாள் அனுசரிக்கப்பட்டது. ஆரிய சமாஜம் தொடங்கினார்ல தயானந்த சரஸ்வதி, அவர் இயற்பேர் மூல் சங்கர், சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு 200வது பிறந்தநாள் இப்போ அனுசரித்தாங்க. அவ்வளோதான். நித்யா ஆனந்த்னா வாய் வழியாகவே கருத்தடை மாத்திரையை கண்டறிஞ்சாங்க. சகேலி அப்படிங்கிற வாய் வழியாகவே கருத்தடை மாத்திரையை கண்டுபிடிச்சாங்க, சகேலின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து விளையாட்டும் அடுத்து விருதுகளை நம்ம தனியாக பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக போதுமானது. அடுத்து நீங்கள் தமிழ், மேக்ஸு இதை நல்லா நீங்கள் பார்த்தாலே போதுமானது தான். ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.